வணக்கம் நேர்களே. கடந்த சில நாட்களா வழக்கத்துக்கு மாறான சில முக்கியமான தகவல்கள உங்ககிட்ட குடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஹண்டா வைரஸ். இந்த வைரஸ் பரவுனதுலேருந்து டே 1லேருந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து இது சம்மந்தமான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸையும் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஹண்டா வைரஸ்ல ஒரு புது டெவலப்மெண்ட் இருக்கு. அ சுற்றுலாவுக்கு ரொம்ப பேர் போன ரொம்ப பிரபலமான ஒரு நாடா இருக்கிறது தாய்லாந்து. இந்த தாய்லாந்துல ஒரு புது அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. அது வந்து உலகம் ஃபுல்லா ஒரு கவனத்த ஈர்த்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது என்ன அப்டின்னா, தாய்லாந்துடைய அரசாங்கமே இந்த ஹண்டா வைரஸ வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு கிருமி, உஷாரா இருங்க அப்டிங்கிற மாதிரி ரொம்ப கதிகலங்க வைக்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. அது என்ன அப்டின்னா, டேஞ்சரஸ் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்டிங்கிற கேட்டகரில இந்த வைரஸ வச்சிருக்காங்க. முன்னாடி இது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது சின்ன சளி, இருமல், மூச்சு திணறல் இப்படி தான் வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்த நிலைமையில, இப்ப தாய்லாந்து வந்து இத ஒரு அதிகாரப்பூர்வமாவே அவங்க நாட்டுடைய மருத்துவ குழுவே இத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. டேஞ்சரஸ் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில இத வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த கிருமிய பத்தி யாருக்காவது இது சம்பந்தமான அறிகுறி இருக்கு, அவருக்கு வந்து அந்த ஹண்டா வைரஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, உடனடியா எங்க நாட்டுக்கு அதாவது அந்த நாட்டுடைய தாய்லாந்துடைய சுகாதார அதிகாரிகளுக்கு அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளார, இப்போ ஒரு ஆளுக்கு ஹண்டா வைரஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளார, அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உடனே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி தாய்லாந்து வந்து உச்சகட்ட பரபரப்புல இந்த அறிவிப்ப சொல்லியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்ல, 42 நாள் வரைக்கும் இவங்க தனிமைப்படுத்தப்படலாம். நம்ப கொரோனால ஏற்கனவே நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த குவாரன்டைன் 42 நாள் வரைக்கும் இந்த ஹண்டா வைரஸ் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ, யாருக்கு உறுதியாச்சோ அவங்கள 42 நாள் வரைக்கும் தனியா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் தாய்லாந்துலேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு. சரி, இது எந்த வகையிலான ஹண்டா வைரஸ் எப்படி இவங்களுக்கு பரவுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது மாதிரி, எலிகள்ல இருந்து இது வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ராடன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகை, அதாவது பற்கள் கூர்மையா இருக்கிற ஏதோ ஒரு பொருட்கள கொறிச்சு சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் அதிகமா எங்க இருக்கோ, அந்த உயிரினங்கள் கிட்ட இருந்து இந்த கிருமி வந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. ஏற்கனவே ஒரு ஷிப்ல இருந்து இந்த வைரஸ் பரவுனதா உலகம் ஃபுல்லா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இது இதுவரைக்கும் இது ஹண்டா வைரஸ்ன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா இது எலிகிட்ட இருந்து தான் வந்துச்சா அப்படிங்கிறத எந்த விதமான தகவலும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இவங்களுக்கு எங்கெங்க எலிகள் நடமாட்டம் எங்க அதிகமா இருக்கோ, அந்த பகுதியில யார் யாருக்கெல்லாம் காய்ச்சல் இருக்கோ, அவங்கலாம் தயங்காம உடனடியா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் தெரியப்படுத்தணும். உங்களுக்கு இருமல், சளி அதேபோல மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னா, உடனடியா தாய்லாந்து கவர்மெண்ட் கிட்ட இத உடனடியா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உச்சகட்ட பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு இந்த அறிவிப்பு. ஸோ சுற்றுலாவுக்கு போறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல உங்களுக்கு பகிர்றேன். இது மட்டும் இல்லாம, உலகமே ஒரு சூப்பர் எல் நீனோ அப்படிங்கிற ஒரு ஒரு வகையான விசித்திரமான தாக்கத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரியான தகவல் வந்திருக்கு. அது என்ன சூப்பர் எல் நீனோ அப்படின்னா, ஒண்ணு கிராமங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா? ஒண்ணு காஞ்சு கெடுக்கும், இல்ல பேஞ்சு கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மழையா பெஞ்சு தள்ளும். அப்படி இல்லன்னா, அ வெயிலா கடுமையான வறட்சி ஆப்பிரிக்கா மாரி கடுமையான வறட்சியா இருக்கும். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருந்தா, அதுக்கு பேர் வந்து எல் நீனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் எல் நீனோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலகம் ஃபுல்லா வந்து வழக்கத்த விட அதிகமான ஹீட் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் இதனோட பொருள். அத ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, கடல் ஃபுல்லா கடல் மட்டமே கடல் தண்ணியே அதிகமா ஹீட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர் எல் நீனோவுடைய சுருக்கமான விளக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உலகம் ஃபுல்லா இதுக்கான டேட்டாவ சயின்டிஸ்ட் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷத்துடைய 2வது பாதி. அதாவது இப்ப நம்ம மே மாசத்துல இருக்கோம். மே மாசத்துடைய பாதியில இருக்கோம். இந்த வருஷத்தோட 2ண்ட் ஹால்ஃப் அப்படிங்கிறது ஜூன், ஜூலை மாதங்கள்ல வழக்கத்த விட ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் மழை பெய்யும், இல்ல எக்ஸ்ட்ரீமா வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர் எல் நினோல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஏற்கனவே சொன்னது மாரி கடல் தண்ணி பயங்கர ஹீட் ஆகும். அதனுடைய தாக்கம் உலகம் ஃபுல்லா இது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிம்பிளான பொருள். இதுக்கு அந்த கடல் அலைகள் பயங்கர ஹீட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அவங்க வச்சிருக்கிற ஒரு டெக்னிக்கலான பேர் என்ன அப்படின்னா, கெல்வின் வேவ்ஸ் அப்படின்ற பேர இதுக்கு சூட்டியிருக்காங்க. இந்த கெல்வின் வேவ்ஸ்னால உலகத்துல பல்வேறு வகையிலான பிரச்சனைகள் வரலாம். இதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் எல்னினோ எந்தெந்த வருஷங்கள்ல வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவ கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது, 1982லேருந்து 83 வரைக்கும், அதேபோல 97 டூ 98 அதேபோல 2015, 16 இந்த காலகட்டங்கள்ல வழக்கத்த விட ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் மழை பெஞ்சிருக்கும். அப்படி இல்லன்னா எக்ஸ்ட்ரீமா வெயில் அடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, ஏற்கனவே சொன்ன மாரி இந்த எல் நினோல வேற என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புயல், வெள்ளம்,
பயிர் எல்லாமே பாதிக்கப்படும். இப்ப ஆப்பிரிக்கா இந்த ஒரு சூர்யா படத்துல கூட காட்டுவாங்கல்ல, வெட்டுக்கிளிகள்லாம் ஒரே டைம்ல வந்து பயிர்கள்லாம் நாசம் பண்ணிட்டு போறது. இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் சூப்பர் எல்னினோ தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ வருஷமா இருக்கும் பட்சத்துல, வேற வேற நாடுகள்ல வேற வேற பிரச்சனைகள் வரும். ஆனால் அது காலநிலை மாற்றம் சம்மந்தமா இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயமா எடுத்துக்கணும் நம்ம. அதேபோல இந்தியால வேலைவாய்ப்பின்மை வந்து கடந்த 6 மாசத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளிவிவரம் வந்திருக்கு. இந்தியால வேலையில்லா திண்டாட்டத்தால ஏப்ரல் மாசத்துல மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாசத்துல இதுதான் அதிகபட்சம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியால 5.2% இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் இருக்கிறதா அதிகாரப்பூர்வமான தகவல் சொல்லியிருக்காங்க. இத சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் புரோகிராம் இம்ப்ளிமென்டேஷன் டேட்டா அப்படிங்கிற இந்த டேட்டாவ வச்சு தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். இதுல ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயங்கள், கிராமங்கள்ல வேலையில்லா திண்டாட்டம் வழக்கத்த விட அதிகமாகிட்டே இருக்கு. அதாவது மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகரத்த நோக்கி வராங்க. ஆனா, அதே நேரத்துல கிராமத்துல என்ன வேலை செய்றது? எந்த வேலையும் இல்லாம சும்மா உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணிக்கை தான் இப்ப நம்ம சொன்ன அந்த புள்ளி விவரம். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான நல்ல நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கத்த விட நகரங்கள்ல பெண்கள் வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறத ஒரு ஆரோக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதாவது பொருளாதாரத்துல பெண்களுடைய பங்களிப்பும் முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத, இது ஒரு பாசிட்டிவ் சைனாவும் இருக்கு. அதே நேரத்துல கிராமப்புறங்கள்ல வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறதும், ஒரு பக்கம் கவலைய குடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐ எங்க திரும்பினாலும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற இந்த செயற்கை நுண்ணறிவு தான் உலகம் ஃபுல்லா இப்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம சின்ன கம்பெனிகள்ல இருந்து உலகம் ஃபுல்லா இருக்கிற பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வரைக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில பூமியில செயற்கை நுண்ணறிவு சிப்லாம் யூஸ் பண்ணது பத்தாதுன்னு சொல்லி, இப்ப அடுத்த கட்டமா விண்வெளிக்கு போயிட்டாய்ங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் நான் படிச்சேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, நாசா வந்து ஒரு தனியார் நிறுவனத்து கூட ஒரு டை அப் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விண்வெளி ஆய்வுக்கு என்னென்னலாம் தேவையோ, அது ரிலேட்டடான கம்ப்யூட்டர்ஸுக்கு ஒரு ஏஐ சிப் தயாரிக்கணும். அந்த ஏஐ சிப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பூமியில நம்ம சாதாரணமா ஒரு ஏசி ரூம்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வெயிலு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான குளிரு. இப்போ பூமிக்கு அதாவது நம்மளுடைய நம்ம வாழ்ற பூமி பகுதி தரைப்பகுதியிலிருந்து மேல ஹைட் ஏற ஏற ஒண்ணு கூலிங் பயங்கரமா இருக்கும். அதேபோல சூரியன் கிட்ட போகும்போது பயங்கர எக்ஸ்ட்ரீம் ஹீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த 2 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் வேலை செய்ற மாதிரி, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இங்கேருந்து விண்வெளிக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அது எல்லா வகையான கால சூழ்நிலையும் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால, இப்ப நாசா தயாரிக்கிற ஒரு ஏஐ சிப் இந்த வகையை சேர்ந்ததா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்காங்க. HPSC அப்படிங்கிற பேர்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். அதே நேரத்தில பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது. அதே சூழ்நிலையில எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர்ஸ இந்த சிப் வந்து ஃபேஸ் பண்ணணும். அந்த சிப் வந்து உள்ளுக்குள்ளார பயங்கரமாவும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே நேரத்தில அந்த டெம்பரேச்சர்ஸ ஃபேஸ் பண்ற மாதிரி வெளிப்புறம் வந்து பயங்கர ஹார்டாவும் இருக்கணும். அதே நேரத்தில அது ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கணும். இத்தன ட்விஸ்ட்டுகள்லாம் வச்சு அந்த ஏஐ சிப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக நாசாவும் அந்த தனியார் நிறுவனமும் சேர்ந்து இத பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமா இதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால, இன்னும் நம்ம மனிதர்களுக்கு தென்படாத இன்னும் நெறைய தகவல்கள் விண்வெளியிலிருந்து எடுக்க வேண்டிய முக்கியமான தரவுகள மனிதர்களுடைய மூளைய விட ஏஐ எப்படி கத்துக்குது அப்படிங்கிறதுக்காக பரிசோதனை பண்றதுக்கு இந்த ஏஐ சிப்ப பயன்படுத்தலாம். அப்படிங்கிற முயற்சியில விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்காங்க. சரி இது அவங்க தயாரிக்கிற ஒரு சிப் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில, அது எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பிளானட் ரோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பூமியில இருக்கோம். பூமியில இருந்து வேற ஒரு கிரகத்துக்கு ஒரு விண்வெளி வாகனம் போகுது அப்படின்னா, அந்த விண்வெளி வாகனத்தில இந்த ரோவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நடமாடுற ஒரு குட்டி ட்ரோன் இப்ப நம்ம பூமியில எப்படி ட்ரோன் போகுதோ, அதே மாதிரி குட்டி குட்டி ரோவர்ஸ் அதுவும் தரையில போற மாதிரியான லாரி மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான வண்டிகள்ல இந்த ஏஐ சிப்புகள பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில சேட்டலைட்ஸ் அப்புறம் டீப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. விண்வெளி அப்படின்னு சொல்ற அந்த டீப் ஸ்பேஸ்லயும் இந்த சிப்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நாசாவுடைய முயற்சியா இருக்கு. ஸோ வழக்கத்துக்கு மாறான அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் தேவையோ அண்ட் இது ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கிற தகவல்கள உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி. வணக்கம்.